ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு, ஐயோ இதை வீடியோ எடுத்துருக்கலாமே, இதை ஸ்டார்டிங்கில் இருந்தே வீடியோ எடுத்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கலாமே, இது இந்த மாதிரி எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினப்பேன். அந்த மாதிரி தான் இதுவுமே. நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம வீட்டுக்கு அழகாக மஞ்சளில் அரிசி மாவு கொஞ்சம் கலந்து பன்னீரெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு விநாயகர் சிலை முழுசாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டேன். மஞ்சளில் சும்மா அப்படி கையில் பிடிச்சி வச்சா கூட விநாயகர் உடனே அதில் வந்து அருள் பாலிச்சிருவார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து மனப்பூர்வமான ஒரு ஐதீகம் நம்மளில் இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோமே அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, ஓவரால் செஞ்சு முடித்த பிறகு தான் தோணுச்சு, ஆஹா இதை வீடியோ எடுத்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. சரி என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் செய்யும்போது ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் விநாயகர் சதுர்த்தியோட விலாக் நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். என்னோடய சுச்சுவேஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு மோட்டிவேட் தர மாதிரி கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நம்மளோட சிம்பிளான விநாயகர் சதுர்த்தி பூஜை நம்ம வீட்டில் நடந்துச்சு. தேங்காய் உடைக்கலை, ஏன்னா நம்ம வீடு இன்னும் பால் காய்ச்சாதனால. சிம்பிளாக பொங்கல், பொரி, கடலை, சுண்டல் இதெல்லாம் வச்சு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணியாச்சு. எல்லா ஊர்லேயுமே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். முளைக்கட்டுக்கு அடுத்து ஒரு சந்தோஷமாக ஜாலியாக எல்லோரும் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான். இந்த வருஷமும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக களை கட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். குரூப் சேலை இதுக்காகவே நாங்கள் எல்லாருமே வந்து குரூப் சாரீ எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும், இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு மறக்கவே முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதையும் நான் ஏன் மறக்க முடியாதது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. இப்படி தான் நம்மளோட விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிட்டு அடுத்த நாள் 3வது நாள் வந்து விநாயகர் கரைப்போம் இல்லையா, அதுக்கான விஷயங்கள்லாம் இது. அன்னைக்கு மதியம் சூப்பரான அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஊர்லேருந்து இளைஞர் மன்றத்தோட சார்பில். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, விநாயகரை கொண்டு போயிட்டு ஒரு 4 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 7-8 மணி ஆயிரும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு. ஏன்னா பக்கத்தில் உள்ள எல்லா விநாயகரும் அடுத்தடுத்து சேர்ந்து வர்றதுனால நைட்டுக்கும் வந்து திரும்பவும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணி சமைச்சிருப்பாங்க. பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் திரும்ப சாப்பாடெல்லாம் கொடுத்து நைட்டு போய் திரும்ப நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த டயர்டோடையே வந்து அங்கே கோயிலையே சாப்பிட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா போன வருஷம் கூட உள்ளூரில் அன்னைக்குன்னு 2 கல்யாணம் இருந்தது. அப்போ எப்படியும் மதியம் வந்து அங்கே சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுனால அன்னதானம் இல்லை. ஆனால் விநாயகரெல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹோட்டல்லேருந்து. இடியாப்பம், இட்லி, தோசை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இது பண்ணோம். இந்த மாதிரி இப்படியெல்லாம் இங்கே இருக்காங்க, பரவாயில்ல அப்படி எந்த அளவுக்கு யோசித்து நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது. ஏன்னா நான் சேது நகரில் அப்பா ஊரில் 5 வருஷம் இருந்திருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. அடுத்து கீழக்கரையில் 5 வருஷம் இருந்திருக்கேன். இங்கே எங்கள் ஊர் உச்சிப்பிள்ளையிலையுமே 10-15 வருஷம் இருந்திருக்கேன். அங்கே கூட இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறனால எனக்கு இன்னுமே ஸ்பெஷலாகவும் எங்கள் ஊர் மேலே ஒரு மதிப்பும் எனக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும். அப்புறம் வரும்போது வேன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவ்வளோ ஆசையாக வருவோம். ரொம்ப நாளாகவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த நேரத்தில் அது ஞாபகம் வந்ததுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
எப்பேற்பட்டவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதை நான் அடிக்கடி அவங்கக்கிட்ட சொல்கிறது தான். அந்த கஷ்டத்தையோ கவலையோ மற்றவங்க கிட்ட சொல்லி புலம்புறத விட என் பெற்றவங்க கிட்டேயே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. கடவுள்கிட்ட மட்டும் தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்ம மனசில் உள்ள கவலை எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதோடு சேர்த்து நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்ம தினமும் ஒரு டெய்லி சாமி கும்பிடும்போது எனக்கு இன்னது நடக்கணும் கடவுளேன்ட்டு நம்ம ஒரு கோரிக்கையாக நம்ம சாமிக்கிட்ட சொல்லுவோம். நம்ம கஷ்டத்தை சொல்லி புலம்புவோம். ஓகே, அதோடு நம்ம நிற்க மாட்டோம். திரும்ப வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி, நம்ம ரிலேட்டிவில் உள்ளவங்கள்ட்டையும் சரி, திரும்பவும் அதையே தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அது எல்லாருமே நானுமே அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஒருத்தரை நம்பி இது நிச்சயமாக நடக்கணும், இது நடக்கும் அப்படின்னு முழுசாக அந்த கடவுள்கிட்ட நம்ம நினச்சி வேண்டிட்டோம். அப்புறம் இதுக்கு திரும்ப திரும்ப மற்றவங்கள்ட்டையும் போய் அதை சொல்லி சொல்லி புலம்புறதுனால அந்த கடவுள் என்ன நினைக்கும், இவ எல்லார்கிட்டையும் இப்படி தான் சொல்லி புலம்புவா போல், அதே மாதிரி 10ஓட 11 விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு தானே நினைக்கும். அதனால் கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம நம்பிக்கையாக சொன்ன பிறகு நடந்துரும், நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அதோடு விட்டுறணும். இல்லை அந்த விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா அது நல்லது தான் போல் அப்படிங்கிறத மனப்பக்குவத்துக்குமே நம்ம வந்துடணும். நமக்கு தேவை, நமக்கு நல்லது அப்படின்னா நிச்சயம் அந்த விஷயம் நடக்கும். அப்படி தானே? நான் படித்த ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் தான் பக்தி வரும், பக்தி வந்தால் புத்தி வரும், புத்தி வந்தால் வெற்றி வரும், வெற்றி வந்தால் வசதி வரும், வசதி வந்தால் திமிரு வந்துடும், திமிரு வந்தால் அழிவு வந்துடும், ஆணவம் வந்துடும், ஆணவம் வந்த உடனே அழிவு வந்துடும், அழிவு வந்த உடனே திரும்ப பயம் வந்துடும், பயமும் கவலையும் வந்த உடனே திரும்ப மனுஷனுக்கு பக்தி வரும். இப்படி ஒரு சுழற்சியாக தான் திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே நமக்கு ஒன்று தேவை அப்படிங்கும்போது தான் அதை போய் நம்ம தேடுவோம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ வந்தால் மட்டும்தான் கடவுளை போய் தேடுவோம் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே நமக்கு ஒரு முழு நம்பிக்கையாக கடவுளை நினப்போம். நல்லதே நடக்கும். நமக்கு நடந்துச்சு அப்படின்னா நல்லது, அது நடக்கலை அப்படின்னா அது அதை விட நல்லது தான் போல் அப்படின்னு நினச்சி மனசை ஆறுதல் படுத்திட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக கொண்டுகிட்டே போகணும். ஏன்னா ஒரு முறை தான் வாழ்க்கை, அப்படி தானே? நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, மறக்க முடியாத ஒரு விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் எங்களுக்கு அப்படின்ட்டுன்னு. ஆமாம், ஏன்னா நம்மளோட இந்த பிள்ளையார் கோயிலை வந்து இடிச்சிட்டு திரும்ப புதுசாக பெருசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அந்த கோயிலை வந்து அதனால தான் இந்த வருஷம் லாஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளோட பழைய கோவிலில் செய்யக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் மறக்க முடியாத ஒரு விஷயம். அது நம்ம நினைவில் எப்போயுமே இந்த யூடியூப் மூலமாக ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஸ் பழைய இந்த இப்போ இருக்கிற நம்ம கோயிலோட ஃபோட்டோவையுமே நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சீக்கிரமாகவே புதுசாக நமக்கு இதை விட பெருசாக விநாயகர் கோயில் சூப்பராக கட்டிட்டு கும்பாபிஷேகம் வீடியோவையும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்களுமே வேண்டிக்கங்க. விநாயகரை எல்லாம் நல்ல முறையில் கரைச்சிட்டு திரும்ப வந்து நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு முழு திருப்தியோட வீட்டுக்கு தூங்க போயாச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 3 நாள் நம்ம கூடவே பக்கத்துலேயே இருந்த விநாயகர், பூஜையில் இருந்த விநாயகர் இப்போ இல்லை, வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். இருந்தாலும் அது நம்மளோட பாரம்பரிய ஐதீகம், அதனால் அவங்கள கொண்டு போய்ட்டு நம்ம நல்ல முறையில் கரைச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் திருப்திகரமாகவும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை தந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.